ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு பலன் நீங்கள் அடைய முடியுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நம்மளோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை தினங்க. வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது. மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் இன்றைய தினம். பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நாளுக்குடைய சந்திர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. எந்த வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அந்த மாதிரி சந்தோஷமாக நாள் முழுக்க நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுவது இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அது மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் வேற லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூட பிளானே பண்ணாம டக்குன்னு யோசிச்சு டக்குன்னு செய்யக்கூடிய காரியங்களை கூட இன்ஸ்டன்டாக வெற்றிகள் கிடைக்கும். அதனால யோசிக்காம செய்த காரியங்களை கூட வெற்றிகள் கிடைக்கும் போது உங்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடுங்க. அற்புதமான நல்ல வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. நல்ல ஆனந்தமாக இருப்பீங்க. மனசுல ஃபுல்லா சந்தோஷம் இன்னைக்கு நிறைந்து காணப்படும். இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க. வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிய திட்டங்கள் நீங்க தொழிலுக்காக நிறைய தீட்டுவீங்க. உங்களுடைய நியூ பிளான்ஸ் எல்லாமே பிசினஸ்க்காக நீங்க செய்யும் போது அது அதிகமான வெற்றிகளை சக்சஸை உங்களுக்கு கொண்டு வந்து தர காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுங்க. அந்த அளவுக்கு வியாபார வாழ்க்கை ரொம்ப சூப்பராக நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும். கணிசமான வளர்ச்சியை நீங்கள் பொருளாதார ரீதியாக இப்பொழுது காண முடியுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் ஃபோன் மூலமாக அல்லது சோசியல் மீடியா மூலமாக சில ஆச்சரியமான செய்திகளை கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேருங்க. அதன் மூலமாக நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. அற்புதமான மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாகவும் இருக்கிறது. இப்பொழுது உங்கள் குடும்பத்துல வந்து திருமண யோகம் கைகூடி வந்திருக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்க வீட்டுல மங்கள ஓசை கேட்பதற்கான வழிமுறைகளை, அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள், ஏற்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாங்க. உங்க குடும்பத்துல திருமணங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக உருவாகுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நல்ல நாள், சர்ப்ரைஸான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக தங்க நகைகள் அல்லது விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய பொருட்சேர்க்கை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அது உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இப்பொழுது மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். அந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தகுந்த எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க பிளானை யூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி தன லாபம் கிடைக்குங்க. வருமானம் இன்னைக்கு குறைவில்லாமல் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே கிடைக்கிறதுனால சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்க செயல்பாடுகளில் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. உங்க டேலண்டை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் யாருங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சேலஞ்சிங்கான சவாலான வேலைகளை கூட முடிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நீங்க அமைத்துக் கொள்வீங்க. அதனால உங்க செயல்பாடுகளில் உங்க திறமை மற்றவங்களுக்கு புரிய வரும். அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைமிக்க நல்ல தருணங்கள் ஏற்படுங்க. இது வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க. குடும்பத்துக்காக சில சுப செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது. எனவே அந்த சுப செலவுகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான செலவாக அமையும். குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸா இருக்க முடியுங்க. அதுக்கேற்ற நல்ல மூட்ல தான் நீங்க இருப்பீங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கக்கூடாதுங்க. ஒரு அடிமை மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. அதை மட்டும் தவிர்த்து விட்டீங்கன்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். நீங்க உங்க காதலுடைய மூடை பொறுத்து அவர் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதெல்லாம் நீங்க தெரிவிக்கலாம். அதற்கு நீங்கள் வந்து ஏதாவது எதிர்ப்புகள் கிடைத்த கூட நீங்க பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணுங்க. காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. நீங்க அடிமை போல் நடந்து கொள்ளக்கூடாது. ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் நீங்கள் வந்து
யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய பாக்கிகள்லாம் இப்போ வசூல் செய்து கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் சில விஷயங்களை நீங்கள் அக்கறை இல்லாமல் நடந்துக்கிறத பார்க்கும்போது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் மீது கவலைப்படுவாங்க. எனவே உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து கண்டிக்கிறாங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அந்த தவறுகளை சரி செய்ய முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வேலைகளை என்ன, அதனால என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்றத உங்கள் பெற்றோருக்கு உட்காந்து பேசி புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நீங்களே எதிர்பார்க்காத நல்ல ஆதரவு உங்கள் பெற்றோரிடமிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் போட்டியிடக்கூடிய அந்த இயல்போட இருக்கணுங்க. போட்டி மனப்பான்மையோடயே இருக்கணும். அப்போதான் அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன அவசர வேலைகள் காரணமாக உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த புரிதல் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதிகமான நேரத்தை வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகலாம். அதனால இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு நேரமின்மை காரணமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமா உட்காந்து பேசுங்க. உட்காந்து இரவு உணவையாவது ஷேர் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால இன்னும் கொஞ்சம் தூங்குங்க. நல்லா ஆரோக்கியமா இருங்க. சிறப்பான ஒரு நல்ல நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியுங்க. மகிழ்ச்சியான நல்ல தன லாபம் நிறைந்த அற்புதமான ஒரு நல்ல யோகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் நிறைய பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். எப்பாடுபட்டாவது நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. புதிதாக 2 வீலர் 4 வீலர் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு இருக்கிறது. எனவே ஆனந்தமான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 1 நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது. உங்கள் மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக தங்க நகைகள் அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால பொருட்சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தன லாபம் கிடைக்கக்கூடிய, வருமானம் அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான நல்ல நாள்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சில சுப செலவுகள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. உங்களுடைய செலவுகளும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக அமையுங்க. நீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி நல்ல ஒரு கெத்து காட்டக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். சுப செலவுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையிருதுங்க. அந்த சுப செலவுகளை நீங்க சந்தோஷமாக செய்து முடிங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த வகையில கிருத்திகை நட்சத்திரத்தில் நம்பளா இருக்கீங்களோ, உங்க மனசுல சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையறதுனால நீங்கள் தகுந்த சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. நீங்கள் உங்க செயல்பாடுகளான திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். உங்க டேலண்ட் மூலமாக நீங்க நல்ல புகழை அடைய முடியுங்க. நல்ல காரிய வெற்றிகளையும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன், பண பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய யோகமான ஒரு நாள் என்ற தினம். எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள். குழப்பங்கள் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நீங்க அனுபவசாலிகளின் ஆலோசனைப்படி நடந்துக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.